Next sum பார்க்கலாம். Express f of x is equal to x square as a Fourier series in 0 less than or equal to x square less than or equal to 2 pi. f of x is equal to x square. So f of x is equal to x என்ற சமம் முன்னாடி பார்த்தோம். இப்போ f of x is equal to x square என்ற சமம் பார்க்கலாம். So solution the Fourier series நான் டைரக்டா எழுதுறேன். Fourier series f of x is equal to என்ன அப்படின்னா ஃபார்முலா. ஸோ a நாட் divided by 2 summation n is equal to 1 plus n is equal to 1 to infinite an cos nx into dnx plus summation n is equal to 1 to infinite bn sin nx. ஓகேவா, இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். ஓகேவா, இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். ஸோ ஏ நாட்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ 1/π இந்த லிமிட்டுக்கு 1/π இன்டகிரேஷன் 0 to 2π இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா, ஸோ ஏஎன்னுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/π இன்ட்டு இன்டகிரேஷன் 0 to 2π இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் என் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா, இப்போது பிஎனுக்கு bn is equal to 1/π integration 0 to 2π into f of x into sin n x into dx தெரியும். ஓகேவா, இப்போ to find a naught. ஓகேவா, ஸோ a naught is equal to 1/π integration 0 to 2π into f of x into dx. இப்போ ஸோ a naught is equal to 1/π integration 0 to 2π f of x into dx. இப்போது 1/π அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் 0 to 2π தெரியும் நமக்கு. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர். ஸோ முன்னாடி எக்ஸ் அப்ளை பண்ணோம், இப்போது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் 1/π இன்டகிரேஷன் 0 to 2π எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா, இப்போது ஏனாட் 1/π. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் பவர் என்ன இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா x பவர் n + 1/n + 1 அப்படின்னு கிடைக்கும். இது ஃபார்முலா அப்படி வரும். ஸோ எக்ஸ் பவர் 2-ஐ இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 2 + 1/2 + 1 x³/3 தானே கிடைக்கும். ஸோ x³/3 தான் எனக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கு லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 2π அப்ளை பண்ணிட்டேன். ரைட், இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை உள்ளே கொண்டு வரணும். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும் பொழுது எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். என்ன கிடைக்குது? 2π3. எக்ஸுக்கு பதிலாக 2π அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டால் 2π3 டிவைடட் பை 3. இப்போது லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு இந்த மைனஸ் போடணும். மைனஸ் போட்டு இப்போது இந்த 0/anything 0. ஸோ 0. இப்போ இந்த 1/π அப்படியே வரும். 2ஓட கியூப் 8. ஸோ π3. இப்போ இந்த பைக்கு ஒரு பை கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கும். ஸோ ஏ நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 8π² 3 தான் ஏ நாட்.